அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்ட டாசோராவின் 133வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இதற்கு வருகை தந்துள்ள எனது அருமை உறுப்பினர்கள் மற்றும் சக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. பணி கொஞ்சம் கடுமையாகிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஓய்வூதியர்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஒற்றுமையோடு எல்லாம் செயல்படணும். அப்படிங்கும்போது கூட்டங்களுக்கு எல்லோரும் வருகை தரணும். அப்போ தான் டே டு டே இஷ்யூ என்னங்கிறதும் தெரியும், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறதும் தெரியும், மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அந்த நண்பர்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தயவுசெய்து நாளே ஃபோன் பண்ணி பேசுங்க. பாப்பா நம்ம விஷயமாக கொஞ்சம் பேசிக்கிடுவோம், அதோடு நம்ம பென்ஷனர் விஷயமும் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் மீட்டிங் வந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். நீங்கள் வராதவங்கள சொல்கிறேன். அதுக்காக வேண்டி நம்ம சென்னைக்கெல்லாம் போயிட்டாங்க நிறைய பேர், அவங்கள பற்றி கவலை வேண்டாம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கும் மதுரையில் இருக்கிறவங்க, மதுரையில் வசிப்போர் அவங்கள கூப்பிட்டுட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம இவரை ரத்தனவேலை நிறைய பேர் வர கூப்பிட்ருக்காங்க. 2-3 ஒருத்தர் முதல்ல சொன்னார், நான் தான் சார் கூப்பிட்டேன்னாரு. அடுத்து அந்த அம்மா நான் தான், ஆக 2-3 பேர் அவரை கூப்பிட்டதுனால அவர் வந்திருக்காங்க. அதனால் இந்த நண்பர்களையும் நெய்பர்ஸையும் கூப்பிட்றதில் இந்த பலன் இப்போ உடனே நமக்கு இமீடியட்டாக கிடச்சிருக்கு. அதனால் தயவுசெய்து எல்லோரும் தலைவர் ஏற்கனவே கேட்டுக்கொண்டபடி அனைவரையும் கூட்டங்களுக்கு வர வைக்கிறது உங்கள் உறுப்பினர்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நிர்வாகிகளை பொறுத்த மட்டும் நாங்கள் மீட்டிங்க்கு மெசேஜ் அனுப்புகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி இன்வைட் பண்ணாதான் நிறைய பேர் வருவாங்க. கூட்டத்தை நம்ம ஸ்ட்ரெங்தனாக நடத்த முடியும். நமது கோரிக்கைகளை பொறுத்த மட்டும் இன்றைக்கி தலைவர் அவர்கள் நிறைய விஷயம் பேச போகிறாரு. ஏன்னா அந்த இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், அடுத்தடுத்த மீட்டிங்கில் கலந்துக்கிற சொல்லுங்கள். இப்போ சென்ற கூட்ட அறிக்கையை நான் வாசிக்க போகிறேன். சென்ற கூட்டம் தீர்மானங்களை உங்கள்கிட்ட போன தடவை என்ன தீர்மானம் போட்டோம்னு உங்கள்கிட்ட கரவொலி வாங்கிட்டா தான் அப்ரூவ்டுன்னு அர்த்தம். அதாவது போன மீட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சம்மப் தான், வேற ஒன்றும் இல்லை. அது நான் ஐ வில் நாட் டேக் மோர் டைம், டோன்ட் வரி, பிகாஸ் ஒன்லி 5 minutes தான். அதாவது 15/3/25 அன்று இந்த மாவட்டத்தின் 132வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம் வழக்கம்போல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் திரு எஸ். மூக்கையா அவர்கள் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் திரு கே.ஆர். ராஜாமதிவாணன் அவர்கள் வந்தவரை வரவேற்றார். அதன் பிறகு சமீபத்தில் திடீர் மரணம் அடைந்த நமது உறுப்பினர்கள் திரு ஏ. பிரம்மநாயகம் 20-2-2025, திரு பி. மாசிலாமணி 2-3-2025 ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கும் பொருட்டு தலைவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு மாவட்ட செயலர் திரு வி. வேலாயுதம் அவர்கள் சென்ற கூட்ட அறிக்கையை வாசித்து தீர்மானங்களுக்கு உறுப்பினர்களின் கரவொலி ஒப்புதல் பெற்றார். பின்னர் தலைவர் அவர்கள் தலைமை உரையை வழங்கினார். அவரது தலைமை உரையில் மரணமடைந்த நமது உறுப்பினர்கள் திருவாளர்கள் ஏ. பிரம்மநாயகம் மற்றும் திரு பி. மாசிலாமணி ஆகியோரது நற்பண்புகளை விவரித்தார். அவர்களது இழப்பு நமது சங்கத்திற்கு பேரிழப்பாகும் என்பதை தெரிவித்தார். பின்னர் இன்று நமது சங்க அமைப்பு தினத்தை கொண்டாடுகிறோம் என்பதை தெரிவித்ததோடு நமது சங்கம் எவ்வாறு சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது என்பதையும் அது இன்று எத்தனை உறுப்பினர்களுடன் உயர்ந்து நிற்கிறது என்பதையும் தெரிவித்தார். பின் எந்த ஒரு சங்கமும் செய்திராத சாதனையாக முகவரி புத்தகம், உறுப்பினர்களின் தொலைபேசி கையேடு ஆகியவற்றை தயார் செய்து நாம் சாதனை படுத்தோம் என்றதையும் தெரிவித்து கொண்டார். மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்களை உரிய காலத்திற்குள் நடத்தி உறுப்பினர்களின் பிரச்சனைகளை அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது எடுத்து சென்று தீர்வு கண்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். இவ்வாறு நமது சங்கத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் அனைவரும் பாராட்டத்தக்க வகையில் சிறப்பாக உள்ளது என்பதை என் மகிழ்ச்சியுடன் உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொண்டார். சங்க வளர்ச்சியில் மதுரை மாவட்டம் மாநிலத்திற்கு முன்மாதிரியாக 10 நபர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 104 நபர்களுடன் வளர்ந்து நிற்பதோடு குடும்ப நல நிதி போன்ற சிறப்பான திட்டங்களை முதலில் ஆரம்பித்து பல மாவட்டங்கள் இன்று அந்த திட்டத்தை செயல்படுத்த காரணமாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார்.
அடுத்து நமது அடுத்த மாநில செயற்குழு கூட்டம் கோவையில் நடைபெற உள்ளது என்று தெரிவித்த தலைவர் அவர்கள், அந்த மாவட்டத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை கணிசமாக இல்லாதாலும் வேறு சில காரணங்களாலும் திருப்பூர் மற்றும் உதகை மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்து செயற்குழு கூட்டத்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். அடுத்து நமது ஜீவாதார கோரிக்கையான ஊதிய முரண்பாடுகள் குறித்து பேசிய தலைவர் அவர்கள், தற்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 4 ரிட் மனுக்களில் 3க்கு எதிர்வாதத்துறை அரசிடமிருந்து வரப்பெற்று மறு அபிடவிட் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், ஒரு ரிட் மனுவுக்கு மட்டும் இன்னும் அரசின் எதிர்வாதத்துறை வரப்பெறவில்லை என்றும் தெரிவித்தார். இறுதியாக 4 ரிட் மனுக்களிலும் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்தார். சங்க அமைப்பு தினத்தை முன்னிட்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்ம இனிப்பு வழங்கிய நமது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு கங்காதரனுக்கு தலைவர் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இறுதியாக 2025ஆம் ஆண்டுக்கான மாவட்ட வளர்ச்சி நிதி, மாநில வளர்ச்சி நிதி மற்றும் குடும்ப நிதி கூடுதல் சந்தா ஆகியவற்றை இதுவரை வழங்காத உறுப்பினர்களின் பட்டியலை மாவட்ட பொருளாளர் திரு கனதேவ் ஜெகதீஷ் அவர்கள் வாசித்தார். நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பின்னர் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1, நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர்களான திருவாளர்கள் ஏ பிரம்மநாயகம் அவர்கள் 20/2/2025 அன்றும் பி மாசிலாமணி அவர்கள் 2/3/25 அன்றும் இயற்கை எய்தினர். அவர்களது ஆன்மா சாந்தி அடையும் பொருட்டு உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடங்கள் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தி தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 2, நமது சங்க அமைப்பு தினமான 12/3/2011 கொண்டாடும் பொருட்டு சங்கத்தின் செயல்பாடுகளை உறுப்பினர்களுக்கு விவரித்த தலைவர் அவர்கள், நமது சங்கம் மென்மேலும் வளர்ந்து சீரும் சிறப்புமாக செயல்பட வேண்டும் என்றும் அதற்கு உறுப்பினர்களின் ஆதரவும் ஆர்வமும் காரணம் என்று தெரிவித்து உறுப்பினர்களை பாராட்டி தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 3, கோவையில் அடுத்து நடைபெறவுள்ள நமது மாநில செயற்குழு கூட்டத்தை கோவை, திருப்பூர் மற்றும் உதகை ஆகிய மாவட்டங்களை இணைந்து நடத்த உள்ளன என்பதால் மாவட்ட நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் பாராட்டி தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 4, நமது ஊதிய முரண்பாடுகளை சரி செய்யும் பொருட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 4 ரிட் மனுக்களிலும் சாதகமான தீர்ப்பை பெற தேவையான நடவடிக்கையை எடுக்குமாறு மாநில சங்கத்தை கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 5, நமது சங்க அமைப்பு தினத்தை முன்னிட்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கிய நமது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு கங்காதரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. இறுதியாக பொருளாளர் திரு கண்ணதேவ் ஜெகதீஷ் அவர்கள் நன்றி நவில கூட்டம் இனிதே நிறைவுற்றது. நன்றி, வணக்கம். அனைவரும் கரவொலி மூலம் ஒப்புதல் வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானங்கள் அது நடத்தலைன்னு இனிமேல் தானே தெரியும், அன்னைக்கு தெரியாதுல்ல, அது பழைய புது கதை. ஓகே, நன்றி, வணக்கம். சொல்லுங்க. போட்டோவா? பிரம்மநாயகத்துக்கு போட்டோ போட்டோ, மாசிலாமணி சாருக்கும் போட்டோ வந்துச்சு. அந்த போட்டோவை வந்து என்ன இந்திரவள்ளி மேடம் வந்து மாசிலாமணி சாருக்கு அனுப்பியிருந்தாங்க. பிரம்மநாயகத்துக்கு வந்து இவர் அனுப்பியிருந்தார். யாரு? நம்ம சந்திரசேகரன் ரிட்டையர்ட் டிஆர்ஓ நாகமலத்துக்கு கோட்டை. அவர் அது ரெண்டே. இந்த சக மாவட்ட நிர்வாகிகளே, இந்த கூட்டத்தை அலங்கரிக்க வருகை தந்துள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மாநில பணிநிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தினுடைய மாநில மையத்தின் சார்பாகவும் மாவட்ட மையத்தின் சார்பாகவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் வந்து மிகச்சிறப்பான கூட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க. அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இருக்குது. 2 சிறப்புகள் இருக்குது. ஒன்று வந்து சங்கத்தின் வந்து நம்ம இவர் கூட கோடிட்டு காட்டினார் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள், ஓய்வூதியர்களை பாதிக்கின்ற அளவில் ஒன்றிய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை, அதை நாம் எப்படி தடுக்க வேண்டும். 2, நமது சங்கத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதி, அது எப்படி அப்படி என்னது அப்படிங்கிறது அப்புறம் சொல்கிறேன். அதற்கு முன் நம்முடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளையும் ஈடுபாடுகளையும் அங்கத்தினர்களுக்கு ஆற்றி வரும் நல்ல செயல்களையும் மனதிற்கொண்டு இன்று புதிதாக வருகை தந்து நம்முடைய சங்கத்தை வலுவடைய செய்துள்ள நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உடைய
திரு ரத்னவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அதோட நம்முடைய நாராயணன் அவர்களை பற்றியும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர் 2-3 மாதங்களுக்கு, ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாலே வந்து நம்மிடையே இணைந்து விட்டார். இணைந்த அன்றே இப்போ 2 பேருமே வந்து என்னென்ன உண்டு நியூஸ் அவ்வளவும் இந்தாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோட சங்கத்தின், அது ரத்னவேல் பற்றி உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஏன்னா நம்ம வந்து அவர் ஏ செக்ஷனில் இருக்கும்போது நான் இங்கே ஆர்டிஓ, எவ்வளவு ஒரு மிகச்சிறந்த அலுவலர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவரை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. நாராயணன் அவர்களை பற்றி நான் சொல்லும் அளவுக்கு எனக்கும் தெரியாது. அதனால் இவர் ஒரு அருமையான ஒரு வேண்டுகோளை இன்று வைத்தார். அதாவது நாங்கள்லாம் புதுசாக வந்திருக்கோம், மதுரை எங்களுக்கு புதுசாக வந்து ஒரு சங்கத்தில் இணைந்திருக்கின்றோம். ஸோ சங்கத்தில் இருப்பவர்களை பற்றியும் எங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொருத்தரும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து, ஏன்னா அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கும் நம்மளை பற்றியும் அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கூட ஒருவர் புரிந்து கொள்வதற்காக இந்த இது ராம்நாளிலிருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது மாதிரி நம்ம ஆர்மோனைனார் சார் வந்து ஒரு பிஏஜியாக ஆர்டிஓவாக தான் இங்கே வந்தார். அதுக்கு முன்னால் அவரை பற்றி நமக்கு தெரியாது. ஸோ இது போன்ற, இப்போ நானும் இங்கே ஆர்டிஓ தான் வந்தேன், அதுக்கு முன்னால் என்ன எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பலவற்றையும் தெரிந்து கொள்வதற்காக ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய வேண்டுகோளை ஏற்று ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதனால் எல்லோரும் வந்து அவங்கவுங்களை பற்றி சொல்லுங்கள். நான் முதல்ல என்ன ஆரம்பித்து வச்சிடுறேன். என்னுடைய பெயர் எஸ் மூக்கையா. இந்த மாவட்டத்தில் வருவாய் கோட்டாட்சியராக 2004 முதல் 2007 முடிய பணியாற்றினேன். 2007-8 டிவி டிப்டிகளாக பணியாற்றினேன். ஸோ அந்த வகையில் நான் இந்த மாவட்டத்துக்காரனாகவே ஆகிவிட்டேன். ஏன்னா இப்போ என்னை விடுனாலும் நீங்கள் விடமாட்டேங்கிறீங்க. அது தொடர்ந்து 14 ஆண்டுகளாக உங்களோடு நான் ஒன்றி இந்த சங்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அதனால் என்னை பற்றி நிறைய வந்து உங்களுக்கு தெரியும். இது என்னுடைய சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம். அங்கே இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஆண்டுகளாக என்னுடைய வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டவன். பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கின்றேன். இறுதியாக 5.5 ஆண்டுகளாக மாவட்ட தலைவராக பணியாற்றி இருக்கின்றேன். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் அந்த புதுக்கோட்டையை சேர்ந்த கோவிந்தராஜன் என்பவர் இந்த இதை ஆரம்பிக்கணும்னு சொன்னார். பட் அவருக்கு வந்து ஏபிசிடியே தெரியாது. ஏன்னா வந்து எந்த சங்கத்திலையும் அவர் உறுப்பினராக இல்லை. இருந்தாலும் கூட இது மாதிரி ஒரு சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நான் வந்து, அதாவது துணை ஆட்சியர்களுக்காகவும் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்காகவும் அவர்களுடைய நலன்களை பேணுவதற்கு என்று தனியாக ஒரு சங்கம் கிடையாது, நாம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வந்து நாங்கள் 2 பேரும், அவர் C1 நான் C4. அவர் வந்து அறந்தாங்கி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், நான் அறந்தாங்கி அசிஸ்டண்ட்டு தாலுகா ஆஃபீஸில். ஸோ அந்த அளவுக்கு எங்களை தெரியுங்கிறதுனால நான் சங்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவன் என்பதால் என்னுடைய உதவியோடு தான் இன்றைக்கி நான் இதுவரைக்கும் சொல்லிக்கவே இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கின்றேன். அது மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைக்கணுன்னாரு. பைலா முதற்கொண்டு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நண்பர்களை சேர்த்து அந்த ஒரு பெரிய ஒரு சங்கத்தை, நம்ம தமிழ்நாடு மாநில பணிநிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை நிறுவுவதற்கு நானும் ஒரு அணில் போல உதவி இருக்கின்றேன். அவர் வந்து தலைவராக இருந்தார். ஆனால் தலைவராக இருந்து சங்கத்திற்கு யாருமே செய்ய முடியாத ஒரு துரோகத்தை செய்தார். அதை அப்புறம் அதை பின்னால் சொல்லுவோம். ஏன்னா இந்த இன்ட்ரொடக்ஷனில் நம்ம அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது. ஸோ இந்த வகையில் வந்து ஒரு சங்கத்தை நிர்வகிப்பதில் வந்து என்னென்ன அனுகூலங்கள் இருக்கின்றது, என்னென்ன பிரதிகூலங்கள் இருக்கின்றது,
என்பதெல்லாம் நன்கு தெரிந்தவன் என்பதால் நம்முடைய மதுரை மாவட்ட சங்கத்தை சிறப்பாக நடத்தி வருகிறோம் என்பதை நான் சொல்ல வேண்டியதில் நீங்கள் ஒவ்வொருவருமே தெரிந்து கொண்டீர்கள். அந்த வகையில் நமக்கு இன்று மாநிலத்திற்கே வழிகாட்டியாக நம்முடைய மதுரை மாவட்ட சங்கம் இயங்கி வருகின்றது. அந்த வகையில் என்னை பற்றிய விஷயங்கள் தான். இதுபோல் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், செயலாளர் சொல்லுங்கள், அப்புறம் துணைத் தலைவர் எல்லாருமே சொல்லுங்கள். எல்லா உறுப்பினரும் சொல்லணுமா? ஆமாம் இல்லை வேறு சரி என்ன இருந்தால் 2 நிமிஷம் நண்பர்களே, ஆமாம் எனக்கு டிஎன்பிசி அலாட்மெண்ட் ஆகி இங்கே ஜாயின் பண்ணி 2005 வரைக்கும் இங்கே தாசில்தார் கேட்டகரி வரைக்கும் ஒர்க் பண்ணேன். நான் இங்கே நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். கடைசியாக எம்ஹெச்எஸ்ஆர் இங்கேருந்து ப்ரொமோஷனில் டிப்டி கலெக்டர் ஆகி முதல்ல திண்டுக்கல் டிஎஸ்ஓ இருந்தேன். அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஆர்டிஓவை போனேன். அதுக்கப்புறம் பிஐஜி கேனியா வந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ரொமோட்டட் அஸ் டிஆர்ஓ அண்ட் போஸ்டட் எடுத்து சென்னை எஸ்ஆர்என்சியில் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் டெம்பிள் லைசன்ஸில் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணி அதுலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். நம்ம நண்பர்கள் இங்கே மதுரை யூனிட்கார நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அதில் எந்த இதுவும் கிடையாது. மற்றபடி ராம்நாடு யூனிட்லேருந்து வந்தவங்க மற்ற மாவட்டத்துலேருந்து வந்தவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கும். இதுதான் என்னுடைய இது. நம்ம தலைவர் அவர்களுடைய முயற்சியில் அவர் கோவிந்தராஜன் பழைய தலைவர் இருக்கும்போது நம்ம இது இருக்கிற சமூகம் மைதானத்துக்கு எதிரே அசோக் பவன் ஹோட்டல், அந்த ஹோட்டலில் தான் நம்ம மதுரை மாவட்டத்துடைய சங்க அமைப்பு அங்கே தான் துவங்கப்பட்டது. 10/8/2011. அப்போ இந்த 2011 அப்போ தான் ரிட்டையர் ஆகி வந்த உடனே என்னையை அவர் நீங்கள் இங்கே இந்த சங்கத்தில் சேருங்கன்னாரு. சேர்ந்தோம். செக்ரட்டரியாக ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இளைய உறுப்பினர்கள் எங்களுக்கு பதிலாக இளைய உறுப்பினர்கள் இந்த பதவியில் நீங்கள் சிறப்பாக சங்கத்தை என்ன வழி நடத்தணுங்கிறத கேட்டுக்கொண்டு நன்றி. பழைய நிர்வாகிகளை பொறுத்த மட்டும் சங்கத்துக்கு ஈடுபாடாக இருக்கிறவங்க தான். அதனால இன்னும் குரூப் நிறைய ஈடுபாடு அதிகரிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் KR ராஜா மதிவாணன். எனது சொந்த ஊர் ராமநாதபுரம். 1970-73 நான் மதுரை தியாகராய கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்தேன். மதுரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். 74 ஐ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் எனக்கு பேரண்ட் யூனிட்டு. கோயம்புத்தூர் பைஃபர்கேஷன் ஆகிற போது நான் ஈரோடு மாவட்டம் போயிட்டேன். தாசில்தார் வரை ஈரோடு மாவட்டம் தான். டிசிஐஇ, டிஎஸ்ஓ, ஆர்டிஓ, மதுரை பிஹெச் 2009-2010 மதுரை பிஹெச். தென் ஐ வாஸ் ப்ரொமோட்டட் அஸ் டிஆர்ஓ காஞ்சிபுரம் லேண்ட் அக்விசிஷன் நகாய். அதோட என்னுடைய சர்வீஸ் நிறைவு பெற்றது. எனக்கு சங்க ஈடுபாடுகள் ஆரம்பத்தில் இருந்தே உண்டு. எனக்கு இங்கே உட்கார்றத விட அங்கே உட்கார்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவர் தான் என்னை இங்கே உட்கார வச்சுட்டாரு. ஆமாம், அங்கே இருந்தால் நல்ல நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கலாம்னு நினைப்பேன். சந்தர்ப்பம் கிடைச்சா நான் கிட்ட அந்த பக்கம் வந்துடுறேன். சந்தில சிந்து பண்ணுறாரு பாருங்க. நல்லது நல்லது நல்லது. எல்லாருடைய ராம்நாடு ப்ராப்பர் வனசங்கரி அம்மன் கோயில் தெரு, அந்த முளைக்குத்தலம்னு சொல்லுவாங்க பாருங்க. தம்பிகள்லாம் அங்கே தான் இருக்காங்க. நேட்டிவ் அங்கே தான். இன்னமும் டச் இருக்குது. எப்போது போவேன் வருவேன், நல்லது கெட்டதுக்கு போகிறதோட சரி. மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால மதுரையிலேயே செட்டில் ஆகிட்டேன். இது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பிடிக்கும். இந்த தென் மாவட்டத்து ஆளுகளுக்கு, அதாவது எக்ஸப்ட் மதுரையை தவிர முன்ன சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதுரைனா ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. அந்த அஃபெக்ஷன் எனக்கும் உண்டு. அது அதான் நல்ல வார்த்தை. அது இது ஊரல்ல உறவு. அதனால நான் மதுரையில் செட்டில் ஆகிட்டேன். தலைவர் சங்கப்பணியில் ஈடுபட சொன்னதுனால நான் இங்கே சங்கப்பணியில் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
இந்த சங்கம் மென்மேலும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். இன்று நாம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். இருப்பதை தக்க வைத்துக் கொள்ள தான் நம்ம போராட வேண்டியது இருக்கிறது. இனி எதிர்பார்ப்பு கிடைக்குமா என்று தெரியவில்லை. இருப்பதை தக்க வைத்துக் கொள்ள நாம் போராட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. எனது பெயர் ஆர் கண்ணதேவி ஜெகதீஷ். எனது பெயர் கண்ணதேவி ஜெகதீஷ். எனது சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவி. பிறந்து வளர்ந்தெல்லாம் இங்கே மதுரை, படித்தது எல்லாம் 2 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே படிச்சிருக்கேன். முதல்ல தஞ்சாவூர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு பேரண்டஸ் ரெவன்யூ யூனிட் எனக்கு. பிறகு ஆமாம், தஞ்சாவூர் நீடாமங்கலம் தாலுக்காவில் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு. எந்த வருஷம்? 84, 1984. அதுக்கு பிறகு மாவட்ட மாறுதலில் ராமநாதபுரம் வந்தேன். பிறகு அங்கேருந்து மதுரையிலேருந்து தேனிக்கு வந்தேன். தேனியில் வட்டாட்சியர் நிலையில் பணிபுரிந்து துணை ஆட்சியர் நிலையில் மயிலாடுதுறை ரெவன்யூ கோர்ட்டில் இருந்துட்டு திண்டுக்கல் பிஏ எலெக்ஷன் வந்து கடைசியாக நாகர்கோவில் ஆதிராவிட நல அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். இதுதான் கடந்த 2014 சங்கத்தில் இணைந்து உங்களுடன் இருந்து வருகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. எனது பெயர் எஸ் ஈவிலின் மெட்டில்டா. நான் 1970-73 ஊட்டி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பட்டப்படிப்பு படித்தேன். அதுக்கப்புறம் இறுதி ஆண்டு படிக்கும் போதே டிஎன்பிசி எழுதினேன். ஃபஸ்ட்டு இதுலேயே எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. சேலம் மாவட்டத்தில் 3 ஆண்டுகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பணியாற்றினேன். அங்கிருந்து எனது தகப்பனார் இறந்து விட்டதாலும் எனது சகோதரி ஒருத்தர் இறந்து விட்டதாலும் மதுரைக்கு மாறுதலாகி செல்லலாம் என்ற முடிவில் இங்கே மதுரை மாவட்டத்திற்கு வந்தேன். அது முதல் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 10 ஆண்டுகள் ஒய் பிரிவில் பணியாற்றினேன். அதற்கு பிறகு லேண்ட் மேட்டர்ஸில் வெட்டனா ஒய்2ஆவை 8.5 வருஷம் இருந்தேன். ஒய்8 இருந்தேன். ஒய்1, ஒய்2, ஒய்3 ஒயிலே பிறந்து ஒயிலே வளர்ந்தவன் நான், அப்படி தான் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் வருவாய் ஆய்வாளர் பணிக்காக 2 வருடங்கள் தாலுகா அலுவலகத்தில் பணியாற்றினேன். 2 வருஷம் அசிஸ்டண்ட்டாகவும் சவுத்து தாலுக்காவில் பணியாற்றினேன். பிறகு 8 ஆண்டுகளாக எந்தவித ப்ரமோஷனும் இல்லாத பாதிக்கப்பட்ட குரூப்பை சேர்ந்தவங்க நாங்கள். சாரு வேலாயுதம் சாரு ஒரு போலீஸ் ட்ரைனிங் இல்லை, மேஜிஸ்ட்ரேட் ட்ரைனிங் இல்லை, ஸ்தம்பித்து போய் உதவியாளர் நிலையிலேயே தேர்வு நிலை வாங்கியவர்கள் நாங்கள். மிகவும் பாதிக்கப்பட்டு அப்புறம்தான் ப்ரமோஷன் வந்தது. இல்லைன்னா முன்னாடியே நான் சேலம் மாவட்டத்தில் இருந்திருந்தேன்னா அன்றைய நிலையில் நான் மாவட்ட வருவாய் அதிகாரியாக உயர்வு பெற்றிருப்பேன். அதுக்கப்புறம் தேனி மாவட்டத்தில் துணை ஆட்சியராக 2 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கணேசன். இங்கே மதுரை மாவட்டத்தை சேர்ந்த எல்லாருக்குமே என்னைய ரொம்ப நல்லா தெரியும். நேட்டிவ் கள்ளிக்குடி கிராமம். என்ன 8ஆம் கிளாஸ் வரைக்கும் போர்டு ஹைஸ்கூலு, அந்த காலத்தில் போர்டு ஹைஸ்கூலு. அப்புறம் 9th ராஜா ஹைஸ்கூல் சிவகங்கை, அங்கே சித்தப்பா ப்ரொஃபஸர் ஆனாங்க, அதனால் அங்கே போயிட்டேன். ராஜா ஹைஸ்கூல். அதுக்கப்புறம் ஆர்டிஎம் காலேஜ், ஃபேமஸ் ஆர்டிஎம் காலேஜ் சிவகங்கை.
அதிலேருந்து டிகிரி முடித்த மறு வருஷமே 1974 21 வயசுலேயே அப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. குரூப் 2 4 செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டியில் வந்து தாசில்தார் வரைக்கும் நம்ம மதுரை மாவட்டம் தான். மதுரை வடக்கு வட்டாட்சியராக பணியாற்றி அதுக்கப்புறம் 2007 டெப்டி கலெக்டர். முதல் அப்பாயின்மெண்ட்டு டாஸ்மாக்கு இல்லை, அதுக்கப்புறம் பிஏ இது ஏசி, அதுவும் டாஸ்மாக்கு அலைடு. இது ஏசி எக்ஸைஸு திருச்சி ஆர்டிஓ அருப்புக்கோட்டை, அந்த லாஸ்ட்டாக பிஏஜி விருதுநகர். அதோட ரிட்டையர்ட் ஆகிட்டேன். 30/6/2011 ரிட்டையர் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் சர்வீஸு இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில். என்ன அது போயிட்டு போகுது, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த டிஎன்ஆர்ஓயை பொறுத்தவரையில் 2 பீரியட் வந்து நான் கொள்கை பரப்பு செயலாளராக இந்த பீரியடில் இருந்தேன். அதோட எல்லா சங்க கூட்டத்துகள்லேயும் கலந்துக்கிட்டேன். இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டத்துலலாம் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லபடியாக இருந்துட்டு வந்தவங்க. அதனால் இன்றைக்கும் தேதிக்கே அந்த சங்க உணர்வுகளோடு நம்ம பின்னி பிணைந்து இருக்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால் எப்போயுமே சங்க உணர்வோடு நம்ம இருந்தோம்னா நம்ம சாதனைகள் பல சாதிக்கலாம்ங்கிறத தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அது இங்கே பேர் ஆர் குருராஜப்பா. என்னுடைய சொந்த ஊர் திருமங்கலம். திருமங்கலத்தில் தான் படித்தேன். திருமங்கலத்தில் அப்பாயின்மெண்ட் 74 கணேசன், நான், சுப்பிரமணியம் எல்லோரும் ஒரே செட்டு. 74லேருந்து தாசில்தார் ஆறு வரைக்கும் திருமங்கலத்தில் தான் வேலை பார்த்துருக்கேன். ஆர்ஐ அங்கே தான் இருந்தேன், டிடி அங்கே தான் இருந்தேன், டிஎஸ்ஓ அங்கே தான் இருந்தேன். 2 வருஷம் உசிலம்பட்டியில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு 6 மாதம் மேலூரில் வேலை பார்த்துருக்கேன். மற்றபடி திருமங்கலம் தான் பெரும்பாலும் சர்வீஸ். தாசில்தாராக ஆன பிறகு தான் மதுரைக்கு வந்தேன். மதுரையில் பிஎட் டிஎஸ்ஓ ஸ்டாம்ப் தாசில்தாராக இருந்தேன். திருமங்கலத்தில் வந்து பழையடி ட்ரிபிள்எஸ் தாசில்தாராக போய் அங்கேருந்து தூத்துக்குடிக்கு டிஏடிடபிள்யூவாக ப்ரொமோஷனுக்கு போனேன். சாத்தாங்குளம் ஆர்ஓவாக இருந்தேன். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா டிஎம்ஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோன்னா என்னை தூக்கி பழையபடி டாஸ்மாகில் மேனேஜராக போட்டாங்க. அங்கேயே இருந்து 2007 நவம்பரில் ரிட்டையர் ஆனேன். திருமங்கலத்தில் இருக்கையில் திருமங்கலம் வட்டக்கலையில் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்ற 3 பதவிகளில் இருந்து சங்கப்பணி ஆற்றியிருக்கிறேன். இதுதான் என்னுடைய இது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேரண்ட் ரெவன்யூ யூனிட் மதுரை தான். 1984 உசிலம்பட்டி தாலுகா ஆஃபீஸில் முதல்ல ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். எனக்கு சொந்த ஊர் நாகர்கோவில். அப்பாயின்மெண்ட் ஆனது மதுரை மாவட்டங்கிறதுனால இங்கே இருந்தேன். அப்போ 85 திண்டுக்கல் மாவட்டம் பிரிக்கப்பட்ட போது அப்போது இருந்த சிரஸ்தார் அவர்கள் ஜூனியர் மோஸ்ட்டாக இருந்தவங்களெலாம் நீங்கள் ஒழுங்காக அங்கே போயிருங்க, இங்கே இருந்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி அங்கே அனுப்பி விட்டாங்க. 1985 2016 வரைக்கும் 16 மார்ச் வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பணிபுரிஞ்சேன். சார் சொன்னது மாதிரி தான் இந்த அசிஸ்டன்ட் பீரியடில் ஒரு 16 வருடம் அடுத்த டிடி ப்ரொமோஷனுக்கான ஒரு ஸ்டாக்னேஷன் காரணமாக டிடி ப்ரொமோஷனுங்கிறது தாமதமாச்சு. சார் டிஎஸ்ஓவாக இருக்கும்போது நான் வேடசுந்தூர் தாலுக் சப்ளை ஆஃபீஸராக சார்கிட்ட வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையான கைட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு 2016க்கு பிறகு டெப்டி கலெக்டர் ஆகி 9 வருஷம் துணை ஆட்சியர் நிலையில் வேலை பார்த்து 2024 மார்ச்சில் ரிட்டையர்ட் ஆனேன். திண்டுக்கல்லில் 1988 12/88 அந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கேட்டு ஒரு நாள் டோக்கன் ஸ்ட்ரைக்கு ஸ்டேட் முழுந்து ரொம்ப எழுச்சியாக நடைபெற்றது. அந்த ஸ்ட்ரைக்கில் இருந்து 2003 வரைக்கும் நான் பல்வேறு பொறுப்புகளில் அந்த டிஎன்ஆர்ஓயில் இருந்திருக்கேன். 2 முறை 2 டென்யூர் மாவட்ட தலைவராகவும் 2 டென்யூர் மாவட்ட செயலாளராகவும் இருந்திருக்கேன். நம்முடைய எம்ஆர் அப்பன் அவர்கள், எஃப்எம்கே அவர்கள், கூடலிங்கம் அவர்கள், கங்காதரன் அவர்கள், அது மாதிரியான பெரிய ஜாம்பவான்களை அழைத்து நாங்கள் கூட்டங்களை போட்டிருக்கோம். இங்கே நம்ம மதுரையில் நம்ம ஞானகுலானெல்லாம் மாவட்ட செயலாளராக இருந்த காலத்தில்
எங்களோட இருந்திருக்காரு. ராம்நாட்டில் வந்து சுந்தர் ரொம்ப நெருங்கிய நண்பர், டிஆர்ஓ ஆகி இப்போ ரிட்டையர்ட் ஆனவர். இந்த யோசனையை வந்து நான் சொன்னது நான் தான், இது மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவைங்கிறது. ஏன்னா எனக்கு வந்து இங்கே சாரை முதல்ல தெரியும் தலைவருங்கிற முறையில், சாரை என்னுடைய அதிகாரிங்கிற முறையிலேருந்தே அப்போ தெரியும். மீதி உள்ளவங்களாம் எனக்கு பார்த்துருக்கேன். சார் வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் ஏபிஎல்லேண்டா இங்கே இருந்தாங்க, சென்னையில் ஒரு மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். பெரிய அறிமுகம் இல்லை. ஆனால் நான் வந்து 2015 மதுரை மாவட்டத்தில் தான் குடியிருக்கிறேன். மதுரையில் ஆலங்குளம் பக்கத்தில் என்னுடைய வீடு. என் டாக்டர்லாம் இந்த சியூஏ ஸ்கூலில் தான் படித்தாங்க. இதுதான் என்னுடைய சிறிய குறிப்பு. ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது மாதிரி ஒவ்வொரு கூட்டங்களையும் என்னுடைய இப்போ ஆலோசனையாக நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஏதாவது சும்மா வந்து நம்ம சங்க நிகழ்ச்சிகளை பேசிக்கிட்டு ஒரு டீ சாப்பிட்டு போகிறத விட்டு யாராவது ஒருத்தரோ 2 பேரோ ஏதாவது ஒரு கதையை ஒரு 10 நிமிஷம் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் சந்தித்த சவால்களை பற்றியோ அல்ல சுவராசியமா நிகழ்ச்சிகளை பற்றியோ பேசினா இன்னும் நமக்கு இடையில் ஒரு நெருக்கம் கூடுங்கிறது என்னுடைய யோசனை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் எஸ் கங்காதரன். நான் என்னுடைய அரசு பணியை வந்து 1983 இளநிலை உதவியாளர் நிலையில் பணியேற்று 2018 மே மாதம் துணை ஆட்சியராக திருச்சி மாவட்டம் லால்குடியில் ரெவன்யூ கோர்ட்டிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். எனது பணிக்காலத்திலே வந்து உதவியாளராக இருக்கும்போது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் வந்து நடைபெற்ற 2 தேர்தல்களில் போட்டியிட்டு மாவட்ட பொருளாளராக பணியாற்றியுள்ளேன். ஒரு முறை அன்னபோஸ்டாக இணைச் செயலராக பணிபுரிந்துள்ளேன். அதே போல் நான் வந்து மேலூர் தாலுகாவில் வந்து டிஆர்எஸ் தாசில்தாராக பணியாற்றி கொண்டிருந்த போது உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த காளிமுத்து தாசில்தார் அவர் வந்து அந்த நேரம் எலெக்ஷன் டயத்தில் மாற்றிட்டு அப்போ இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னையை வந்து ரெகுலர் போஸ்ட்டுக்கு போடுறாங்க. எனக்கு ரெகுலர் அப்போ வரல, இருந்தாலும் என்னையை போட்டு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி முடித்தோம். அந்த ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் டிஆர்எஸில் தான் பணியாற்றினேன். பணியாற்றி கொண்டிருக்கும்போது அண்ணன் சிராஜுதீன் அவர்கள் ஃபோன் பண்ணி உனக்கு வந்து ஈஸ்ட் சிவில் சப்ளைஸில் போஸ்டிங்ஸ் போட்டிருக்கப்பா வந்து ஜாயின் பண்ண அப்படின்னாங்க. அங்கேருந்து விட்டா போதும்னு ஓடியாந்து இங்கே ஜாயின் பண்ணேன். அப்புறம் சிவில் சப்ளைஸ் முடிஞ்சு மதுரை தெற்கு தாலுகாவில் எனக்கு வருவாய் வட்டாட்சியராக அப்போ இருந்த மாவட்ட ஆட்சியர் நியமனம் பண்ண வந்து 1 இயர் பார்த்தேன். அதன் முன்னர் எனக்கு வந்து 1 இயருக்கு அப்புறம் ப்ரமோஷன் வந்துச்சு. 4 ஆண்டுகள் துணை வட்டாட்சியராக பணியாற்றி துணை ஆட்சியராக பணியாற்றி 2018 ஓய்வு பெற்றுள்ளேன். எல்லாம் வந்து மக்களுடைய ஆசீர்வாதம் தான். அதே போல் வந்து அனைவரும் இந்த சங்கத்தில் வந்து நம்ம உறுப்பினராக இருந்து சங்க நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் ராமையா. என்னுடைய பெயர் ராமையா. மேலூர் வட்டம் 18ஆங்குடின்ற ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர். 18ஆங்குடி. நான் படித்ததெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ், மேலூர் காலேஜ் தான். அங்கே படித்த டிஎன்பிஎஸ்சி எழுதி 1984 எனக்கு வந்து ஹைவேஸ் அண்ட் ரூரல் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் விழுப்புரம் மாவட்டத்தில் போட்டாங்க. அது போய் வேலை பார்த்துட்டேன். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணேன், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மெட்டீரியல் பிளானிங்க்கு. அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எழுதின பிற்பாடு அங்கேருந்து எனக்கு போஸ்டிங் வந்த பிற்பாடு நான் விழுப்புரம் ஜாயின் பண்ணேன். விழுப்புரத்தில் 3 மாதம் வேலை பார்த்தோம்னா வாண்ட் ஆஃப் வேகன்சி எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதில் ஒரு 123 பேர். இந்த 123 பேர் ராமநாதபுரம் பைபர்கேஷன் ஆனவுடனே எல்லா பேரையும் அங்கே தள்ளி விட்டாங்க. அதில் நிறைய பேர் இந்த சூரியகலா எல்லா பேருமே அங்கே தான் வந்து ஜாயின் பண்ணோம். அப்போ பூரா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நமக்கு. அப்போ அவர் இவங்கெல்லாம் பூரா நமக்கு வேண்டியவங்க. இவங்க தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பிஆர்வே இருந்தால் என்ன ஏதுன்ற. ஜோதி முருகண்டெல்லாம் இருப்பார்.
அப்புறம் அங்கேருந்து அப்புறம் முயற்சி பண்ணி இங்கே வந்து மதுரை மாவட்டத்துக்கு வந்தேன். மதுரை மாவட்டத்தை வந்து அப்புறம் அசிஸ்டண்ட் தான் ரொம்ப தேக்கம். அப்புறம் அடுத்து வந்து 2014 வந்து ராமநாதபுரத்துக்கு ஏசி எக்ஸைஸாக போனேன். அங்கேயே டிஸ்ட்ரிக்ட் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸராக வேலை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எடுத்து கோயம்புத்தூர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆர்எஸ் வனத்தில் இருந்து 2017 ரிட்டையர் ஆனேன். இதுதான் என்னுடைய பணிக்காலங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகாலிங்கம். நான் 1985 டிஎன்பிசி 83 எழுதி அப்பாயின்மெண்ட் வந்து 85 மார்ச்சில் எனக்கு போஸ்டிங் வந்து ஆர்டரு. ராம்நாடு அட்டு மதுரைன்னு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, சரி மதுரையிலே நம்ம கிடச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ராம்நாடு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தா 15/3 ராம்நாடு போயிடுச்சு, நீங்கள் ராம்நாடு போங்கன்னு அனுப்பி விட்டாங்க. சரி புது மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா, நான், முத்தையா, இந்த நண்பர்கள் எல்லாருமே மதுரைக்காரங்கன்னு ஒன்று சேர்ந்துட்டு அங்கே ராம்நாட்டில் வேலை பார்த்தோம். டைப்பிஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு 85 93 வரைக்கும் டைப்பிஸ்டாக 8 வருஷம் வேலை பார்த்தேன். 90 லிஸ்ட்டு அசிஸ்டன்ட் லிஸ்ட்டு. ஆனால் 93 தான் எனக்கு அசிஸ்டன்ட் கிடச்சிது. மதுரை மாவட்டத்தில் எல்லாமே சீனியர்ஸாக இருக்கிறதுனால ப்ரொமோஷன் வேறு மாவட்டத்துக்கு போகிறதுனால என்னை மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து ரொம்ப வருஷம் வேலை பார்க்க வேண்டியாச்சு. அதுலேயும் அசிஸ்டண்ட்டாக 14 வருஷம் வேலை பார்த்தேன் மதுரையிலேயே. 1993 2007 வரைக்கும் அசிஸ்டண்ட்டு. 2007 டெப்டி தாசில்தாராக கிடச்சிது. 2011 தாசில்தாராக வந்தேன் 5 வருஷம். 2016 அதே மாதிரி தாசில்தார் 5 வருஷம். 2016 ப்ரொமோஷன் வந்தது. எலெக்ஷன் பிஏவாக திண்டுக்கல்லில் ஜாயின் பண்ணேன். 3 மாதம் வேலை பார்த்தேன். அப்புறம் 1 மாதம் வெயிட்டிங்கில் போட்டு விட்டாங்க. அப்புறம் தேனி டிஎம் டாஸ்மாகில் 1 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் 2.5 வருஷம் ரெவன்யூ கோர்ட்டு மதுரையில் வேலை பார்த்தேன். லாஸ்ட்டாக ரிட்டையர் ஆகும்போது இன்ஸ்பெக்ஷன் செல் ஆஃபீஸர் அங்கேருந்து யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணி என்னை கழட்டி விட்டாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அங்கே போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 வருஷம் வேலை பார்த்ததுக்கும் செய்ய வேண்டியதே செஞ்சாச்சு. அடுத்த வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அதுவும் செய்ய வேண்டியதே செஞ்சாச்சு. அப்படி இருந்து என்னை கழட்டி விட்டாங்க. யாரோ ஒரு மினிஸ்டருக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி 3 மாதம்தான் இருந்துச்சு. 30/9/2019 ரிட்டையர் ஆகிறேன். என்னை கொண்டு போய் 7ஆம் மாதம் கழட்டி விட்டாங்க 1ஆம் தேதி. நான் அப்புறம் மினிஸ்டர் போய் பார்த்து கேட்டேன், என்ன சார் 3 மாதத்தில் கழட்டி விட்டீங்களேன்னு. யாரோ ரொம்ப சொந்தக்காரங்க வேண்டப்பட்டவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேடியை போட்டு விட்டாங்க. சரி எனக்கு போஸ்டிங் மதுரையில் தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் செல் ஆஃபீஸர் போட்டு கொடுத்தாங்க. 30/9 ரிட்டையர் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 14 வருஷம் அசிஸ்டண்ட்டில் இருந்ததில் எனக்கு ரொம்ப பாதிப்பு. ஏன்னா டிடி ஆகிறதுல ஹேர்டல்ஸ் நிறையா இருந்தது. அடுத்து தாசில்தார் ஆகிறதுலையும் சில இடர்கள் வந்து சில பேர் ஏற்படுத்தினாங்க. சரி அதெல்லாம் போனது போட்டுன்னு விட்டாச்சுன்னு வைங்க. என்னுடைய பணிக்காலத்தில் மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட என்னுடைய சர்வீஸு 34 வருஷம் டோட்டலாக ராம்நாடு மதுரையும் சேர்த்து. அதில் மதுரை மாவட்டத்தில் நான் சங்க பணிகளில் முதல்ல துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அது ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளராக 2 வருஷம் வேலை பார்த்தேன். இதுக்கிடையில் நம்ம கோவப்பட்டி கூட்டுறவு சங்கத்தில் ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு என்னையே நீங்கள் தான் நிற்கணும்னு சொல்லி வற்புறுத்தி என் அணியில் ஒரு 11 பேரை போட்டு நான் என் தலைமையில் ஒரு 11 பேர் போட்டு நின்னோம். எதிர் அணியில் ஞானகுணாளர் மாநில செயலாளர் அவர் தலைமையில் ஒரு அணி. அவர் வந்து அண்ணன் கேட்டார், என்ன மகளிங்க என்னை எதிர்த்து நிற்கிறீங்கன்னு கேட்டார். அண்ணே நான் நிற்கலை, நீங்களும் வேண்டப்பட்டால் தான் நானும் வேண்டப்பட்டால் தான். என்னை எல்லோரும் சேர்ந்து நாமினேஷன் கொடுக்க வச்சிட்டாங்கன்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அணி 11 பேருமே எங்கள் அணி தான் ஜெயித்தோம். நான் ஜாயின் பண்ணும்போது கடனில் இருந்த கூட்டுறவு சங்கத்தை நான் ப்ரொமோஷனில் போகிற வரைக்கும் அப்பளுக்கு இல்லாமல் வேலை பார்த்து 7 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து அடுத்தவர்கிட்ட மணிமாறன் துணைத் தலைவராக இருந்தார், அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு நான் அங்கே போய் பணியாற்றினேன். மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருந்தது. சில ஹேர்டல்ஸ் இருந்தது, அதுதான் மன வருத்தத்தை கொடுத்துச்சு. மற்றபடி என்னுடைய பணியை சிறப்பாக நான் செஞ்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா நீங்கள் தான்
நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் இங்கே வந்து உட்காந்தேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிராஜுதீன். நான் பிறந்த ஆண்டு 1955. முன்னாள் காம்போசிட் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வத்தலக்குண்டுங்கிற ஊர் தான். பிறந்தது வத்தலக்குண்டு, கண் திறந்தது மதுரை. அன்னையிலேருந்து இன்றைக்கி முடிய மதுரையில் தான் என்னோடய வாழ்க்கை ஓடுது. பள்ளி பருவம் மாநகராட்சி இளங்கோ மேல்நிலைப்பள்ளி, இப்போ வந்து மாநகராட்சி இளங்கோ மேல், அப்போ அன்றைக்கி முனிசிபல் ஹை ஸ்கூல் சென்னை நகர் அதுக்கு. அது முடித்தோடனே பியூசி அமெரிக்கன் காலேஜ். அது முடித்தோடனே பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லி தியாகராஜ காலேஜ் போனேன். ஃபைனல் இயர் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது 76 பேட்ச் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வந்துச்சு. அப்போது ஒரு 90 பேர் இந்த அபராணி போக்கிரி இவர் நான்லாம் சேர்ந்து ஒரே டேட்டில் அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். 19/6/76. அன்னையிலேருந்து மதுரையில் தான் இருக்கேன். மதுரை விட்டு எங்கேயும் போகல. டிடி கேடரில் மட்டும் ஒரு 2 வருஷம் வாடிப்பட்டி, டாலிக் சார்ஜ் ஒரு மேலூர், பாக்கி எல்லா சர்வீஸும் மதுரை தான். அதில் ஒரு என்னோடய சேவையை பாராட்டி கல்லர் ரெக்ளமேஷனில் ஒரு சார்ஜ் போட்டிருந்தாங்க 17 பை. அப்புறம் அந்த 17 பை சார்ஜ் 2000 சார்ஜ்னால் 2008 என்னோடய டெப்டி கலெக்டர் ப்ரொமோஷன் டெஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த சார்ஜ் டிஸ்போஸ் ஆகி 2013 டெப்டி கலெக்டர் ப்ரொமோஷனில் கரூருக்கு போனேன். கரூரில் போய் 11 மாதம் டெப்டி கலெக்டர். அதுக்கப்புறம் 6 மாதத்தில் அந்த 2008 டிவிடேட் சீனியாரிட்டி கொடுத்து 11 மாதத்தில் டிஆர்ஓ ப்ரொமோஷன் வந்துருச்சு. ஸோ டிஆர்ஓ ஆகி கரூரில் எஸ்டிசி ட்ரிபிள்எஸ் ஒரு 11 மாதம், அறிஞர் அண்ணா சுகர் மில்லில் டிஆர்ஓ ஒரு 6 மாதம் ஆகி நிம்மதியாக ரிட்டையர் ஆகி இப்போ மதுரையில் தான் இருக்கேன். நான் வளர்ந்தது மதுரை, வாக்கப்பட்டது மதுரை, இன்றைக்கி முடிய வளர்ந்துருக்கேன். ஆமாம், இன்னும் ஃபுல்லாக மதுரை தான். நன்றி, வணக்கம். அதாவது நான் இந்த இப்போ சர்வீஸ்க்கு வந்தது எப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் போடும்போது எங்கள் அப்பா தான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறாரு. எனக்கு என்னன்னே தெரியாது, இதோட வேல்யூ தெரியாது. அவர் இப்போ டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரில் ரெவன்யூ யூனிட் மதுரைன்னு போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்ததும் தெரியாத ஒரு பழனியில் செக் போஸ்ட்டில் டிடியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கு நோட் பண்ணி வச்சுருக்காரு என்னோட நம்பரை. ஒரு இன்லைன் லெட்டரில் போஸ்ட் வருது எனக்கு, இந்த மாதிரி குரூப் 4 ரிசல்ட் வந்திருக்கு, அதில் உன் பேர் வந்திருக்கு, செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு தெரியும். அதாவது 21 வயசில் வேலை சேர்ந்தனால இந்த ரகர் ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் தெரியாத வயசில் சேர்ந்தது. அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, சர்வீஸில் நுழைஞ்சு ஒரு 6 மாதத்தில் பவானி சார் ட்ரைனிங்கில் இருக்கோம். அங்கே எல்லோரும் ரெவன்யூ மேக்ஸிமம் ரெவன்யூ மெம்பர்ஸு. அப்போ பிஎல் பொன்னிசாமின்னு ஒரு பிரின்ஸிபல் வருவார், கிளாஸ்க்கு நுழைவார். ஹவு மெனி ஆர் யூ ஃப்ரம் ரெவன்யூ மதுரை யூனிட் இன்ட்மாரு எல்லாம் எந்திரிப்போம். யூ ஆல் ஸ்டாண்ட் பூஸ்டட் வித் இமீடியட் எஃபெக்ட், வெக்கேட் தி ஹாஸ்டல் அண்ட் லீவ் அப்படிம்பார். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு ஹவு மெனி ஃப்ரம் டாஞ்சூர். இப்போ பார்த்தா மொத்தத்தில் ஒரு அந்த என்டையர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டே காலி ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்தவங்களாம் கம்மி தான் யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேட் லெவல் ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட்டு ஃபுட் பாலிசி மாறினால எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு 15 நாள் கழித்து சூப்பர் நீமரி போஸ்ட் யார் ட்ரைனிங்கில் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் சூப்பர் நீமரி போஸ்ட்டு ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ண விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங் முடியும் போது எங்களெல்லாம் திருநெல்வேலி ரெவன்யூ யூனிட்டுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ மாற்றி அங்கே திரும்ப இங்கே மதுரையில் வேகன்சி வரும்போது ரீகால் பண்ணாங்க. திரும்ப வேகன்சி கிரைசிஸ் வந்தோன்னே சிஆர்ஏக்கு அனுப்பிட்டு சிஆர்ஏக்கு போய் நீங்கள் போஸ்ட் வாங்கினா சிஆர்ஏ கமர்ஷியல் டேக்ஸுக்கு அனுப்பிவிட்டார். அப்புறம் திரும்ப மதுரையில் வேகன்சி வரும்போது மதுரையில் திரும்ப வந்து பஞ்சாயத்து யூனியனுக்கு அனுப்பிவிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இப்போ அலாட்மெண்ட் வந்தாலும் பல டிபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டோம். அதனால் அந்த அனுபவம் இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் போன 31/3/2025 அன்று தான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். என்னுடைய பெயர் ரத்னவேல். மதுரை ரெவன்யூ யூனிட்டு. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ரத்னவேல் என் பேர். நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே மதுரை தான் எனக்கு நேட்டிவ். 1988 குரூப் 4 அப்பாயின்மெண்ட் டைப்பிஸ்ட்டாக தேனி, இப்போ இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா ஆஃபீஸில் டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணேன். அங்கேருந்து திரும்பவும் மதுரை வடக்கு தாலுகா ஆஃபீஸுக்கு ஒரு டைப்பிஸ்ட்டாக வந்து ஒரு 15 நாள் வேலை பார்த்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உசிலம்பட்டி மாற்றிட்டாங்க. உசிலம்பட்டி ஆர்டிஓ ஆஃபீஸ்
உசிலம்பட்டி தாலுகா ஆஃபீஸ், உசிலம்பட்டி டிடபிள்யூ அப்படி 3 வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு அதற்கப்புறம் வாடிப்பட்டி தாலுகா ஆஃபீஸில் தான் நான் அதிகமாக 10 வருஷத்துக்கிட்ட வேலை பார்த்தேன். ஏன்னா என்னுடைய நேட்டிவ் வந்து சோழவந்தான். அது நேட்டிவ் தாலுக்கு எனக்கு வந்து வாடிப்பட்டி. அங்கே வாடிப்பட்டியில் வேலை பார்க்கும்போது தான் நிறைய ஜாமாவான் சார்களோட எங்களோட குருநாதரோட வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. எப்படி அண்ணே குர்ராஜப்பா கணேசன் சொன்னாங்களா, நாங்கள் திருமங்கலத்திலே வேலை பார்த்தோம்னா அது மாதிரி வாடிப்பட்டியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அண்ணன் சிராஜ் அண்ணன்கிட்ட நான் வேலை பார்த்துருக்குறோம். அது அங்கே சார் அங்கே வந்து உண்மையிலே நம்ம எப்போயுமே ரெவன்யூ ஒரு குடும்பம்னு சொல்லுவோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அங்கே வாடிப்பட்டியில் நாங்கள் குடும்பமாக இருந்தோன்னா அந்த டூர் போனதில் எங்களால் மறக்க முடியாது. என்னங்க சார் சிராஜ் சார், எங்கள் டிஆர்ஓ சார் மறக்கவே முடியாது. அந்த அவரோட ஃபேமிலியோடு வந்தது, அவர் பையன் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி, அவன் சின்ன பையன், அது ஒரு குடும்பமாக எல்லாருமே போய்ட்டு வரோம். எல்லா தாலுகாவிலையும் நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வாடிப்பட்டியில் அதை வருஷம் அதை பண்ணுவோம். நான் வாடிப்பட்டி டிஎன்ஆர்ஓயில் தாலுக் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்போ அந்த 2003 ஸ்ட்ரைக் நடந்தது பார்த்திங்களா, அதுக்கப்புறம் தான் நான் மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்தேன். கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு 6 மாதத்துலேயே நான் ஏ செக்ஷனில் போய் A4 அப்புறம் A1, அந்த A1 பிரிவில் வேலை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. வருஷம் எல்லா கேடர்லேயும் லிஸ்ட்டு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. டெப்டி கலெக்டர் ப்ரொப்போசல் அனுப்பிச்சு, டிஆர்ஓ ப்ரொப்போசல் அனுப்பிச்சு, தாசில்தார் டெப்டி தாசார். இன்றைக்கி இங்கே டெப்டி கலெக்டராக தாசில்தாராக போனவங்க எல்லா பேருமே அந்த லிஸ்ட்டு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு பெரும்பான்மை. ஆனால் கணேசன் டெப்டி கலெக்டர் போனது, சார் போனது எதுவுமே மறக்க முடியாது. நான் ஏன்னா வேலை பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ப்ரொமோஷனில் போனாங்க. அதே மாதிரி டெப்டி தாசாருக்கு ப்ரொமோஷனில் மேலூரில் போய் ஜாயின் பண்ணேன். தலைவர் அங்கே தாசில்தார் மேடம், அதுக்கப்புறம் தாசில்தாராக வந்தாங்க. இவங்க எல்லாரோடையும் பணியாற்றி இருக்கிறேன். இப்போ பணி நிறைவு பெற்று ஆமாம்மா அதெல்லாம் மறக்கலை சார். சார் அப்படி பார்த்தா மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் நம்ம மதுரை கலெக்டருக்காக வந்ததுக்கப்புறம் 21 பேருக்கு சார்ஜை ட்ரா பண்ணோம். அன்றைக்கி நான் A1 அண்ணன் ராஜப்பாண்ணனா மறக்கவே முடியாது. அன்று ஒரு நாள் ராத்திரி அவர் எடுத்துகிட்டு வாங்க எல்லாத்தையும் ட்ரா பண்ணுங்கன்னாரு. 21 பேரும் ட்ரா பண்ணி எல்லா பேருமே டெப்டி கலெக்டர் இல்லாமல் போனாங்க சார். எல்லாருமே ப்ரமோஷனில் போனாங்க. அது ஒரு பெரிய விஷயம். உங்களோட இது விஷயமே எனக்கு வருத்தத்துக்குரியது தான். இருந்தாலும் நிறைய அந்த மாதிரி நடந்தது. அந்த பீரியடு 3 வருஷம் நான் அலெக்சாண்டனுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணேன். அந்த பீரியடில் இந்த வாய்ப்பு கிடைச்சது. தாசில்தார் லிஸ்ட்டு போட்டு டிடி லிஸ்ட் எல்லாமே யாரெல்லாம் நான் இப்போ மேஜிஸ்ட்ரேட் ட்ரைனிங் போயிட்டேன். ஆமாம், அப்போ நான் வந்து மேஜிஸ்ட்ரேட் பிஎட் டிஎஸ் வைப்பேன். நான் அங்கேருந்து நீதித்துறை பயிற்சிக்கு போயிட்டேன். எஸ் சார் நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் சார் அக்பர் அலி சார் இருந்தாங்க. அவர் பீரியடில் தான் நடந்தது. அதனால் இப்போ பணி ஓய்வு பெற்ற ஒரு 15-20 நாள்லேயே உங்கள் அனைவரோடும் சேர்ந்து எஞ்சிய காலத்தை பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு உங்களோடு இணைந்திருக்கிறேன். மிகவும் நன்றி. தேங்க்யூ.